சினிமா ஆரம்பிக்கும்போது ஒரு பார்க் காட்டுறாங்க. அங்க ஏகப்பட்ட கேங்ஸ்டர்ஸ் சேர்ந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. கும்மாங்கத்து பாட்டு சத்தத்தோட பார்ட்டி களை கட்டிட்டு இருக்குது. அப்போ திடீர்னு ஒரு ஹிட்மேன் வந்து ஒவ்வொரு கேங்ஸ்டரா பொளேர்னு போட்டு தள்ளறான் பாருங்க. வெடிக்கும் தலை, அவ்வளவுதான். அங்க ஒரே ரணகலம். எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. ஓட்டம் சிலர் அந்த ஹிட்மேனை திருப்பி அடிக்க பாக்குறாங்க. ஆனா முடியல. அந்த ஹிட்மேன் இருக்கானே, அவன் வேற லெவல். அவன் கன்ல இருந்து வர்ற ஒவ்வொரு புல்லட்டும் குறி தப்பாம டார்கெட்டை அடிக்குது. கண் இமைக்கிற நேரத்துல எல்லா கேங்ஸ்டர்ஸையும் காலி பண்ணிட்டு அவன் ஜம்முன்னு எஸ்கேப் ஆயிடுறான். இவனை எல்லாரும் ஃபேபிள்னு கூப்பிடுறாங்க. அதிர்ச்சியை வெளிப்படுத்தும் முகம். ஃபேபிள் ரொம்ப வேகமானவன், பயங்கர ட்ரைனிங் எடுத்த அசாசின். வெறும் 6 செகண்ட்ல யார வேணும்னாலும் முடிச்சிடுவான். அங்கிருந்து கிளம்பும்போது அவன் தன்னோட பார்ட்னரை மீட் பண்றான். அப்புறம் 2 பேரும் அவங்க பாஸ் கிட்ட போறாங்க. அப்போதான் தெரியுது, இந்த ஹிட்மேனோட பார்ட்னரும் அவனோட பாஸம் மட்டும்தான் ஃபேபிளோட உண்மை அடையாளமே தெரிஞ்சவங்க. மற்ற யாருக்கும் அவன் யாரு, எப்படி இருப்பான் எதுவுமே தெரியாது. ஏன்னா அவன் ஒவ்வொரு மிஷனுக்கும் மாஸ்க் போட்டுக்கிட்டே இருக்கானே. ஃபேபிள்னு சொல்லுவாங்களே, அவன் பாஸை பார்த்து அடுத்த மிஷன் பத்தி கேட்கிறான். அதை கேட்டதும் பாஸ் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஆர்கனைசேஷன் எல்லார் கண்ணுலையும் பட்டுடுச்சு. அதனால அடுத்த 1 வருஷத்துக்கு நம்ம ஆர்கனைசேஷன் ஷட் டவுன் பண்ண போறோம். அது வரைக்கும் நீ யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஐயோ, பாஸ் இவங்க 2 பேருக்கும் புது ஐடென்டிட்டி தராரு. அடுத்த 1 வருஷத்துக்கு நீங்க 2 பேரும் OUKA சிட்டில அண்ணன் தங்கச்சியா இருக்கணும். அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு சொல்றாரு. அடப்பாவீங்களா, ஃபேபிள் இதுக்கு முன்னாடி நார்மல் லைஃப் வாழ்ந்ததே இல்லையாம். அதனால இது அவனுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்க போகுது. பாஸ் சொல்றாரு, ஓஷிகா சிட்டில ஒரு கேங் இருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு தங்குறதுக்கு உதவி பண்ணுவாங்க. ஓ மை காட். லாஸ்ட்ல பாஸ் ஃபேபிள் கிட்ட, ஞாபகம் வச்சுக்கோ, அடுத்த 1 வருஷத்துக்கு நீ ஒரு நார்மல் மனுஷனா வாழ போற. ஒருவேளை நீ யாரையாவது கொன்னா உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பயங்கரமா இருக்கே. அதுக்கப்புறம் ஃபேபிள் அந்த கேங்ஸ்டர் கொன்னு போட்டானே அந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்றத பாக்குறோம். ஆத்தாடி, என்ன நடக்குமோ? ஐயோ, 2 பேர் வர்றாங்கப்பா. இவங்க 2 பேரும் கான்ட்ராக்ட் கில்லர்களாம். விசாரிச்சு பார்த்தா இந்த ஷூட்டர் பயங்கர ஷார்ப்பா இருக்கானே. ஏன்னா அவன் அடிக்கிற ஒரு புல்லட் கூட வேஸ்ட் ஆகலையாம். சில இடத்துல ஒரு புல்லட்ல 2 பேரை கூட காலி பண்ணியிருக்கானாம். ஒருத்தன் என்ன சொல்றான் தெரியுமா? இவங்களை எல்லாம் அர்பன் லெஜெண்ட் ஃபேபிள் தான் கொன்னுருப்பான்னு சொல்றான். இதை கேட்டதும் இன்னொருத்தன், ஃபேபிள் கதையெல்லாம் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா அவன் உண்மையாலுமே இருக்கானான்னு கேட்கிறான். ஆமாங்க, அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ஃபேபிள் உண்மையா இருந்தா அவனை கண்டுபிடிச்சு கொன்னுடுவோம். அப்போ நாமளே அர்பன் லெஜெண்ட் ஆயிடலாம்னு இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. அடேங்கப்பா, இவங்களுடைய மிஷன் என்னன்னா ஃபேபிள் கண்டுபிடிச்சு அவனை முடிச்சு கட்டுறது தான். அதை பண்ணிட்டா ஜப்பான்ல இருக்கிற பெரிய கான்ட்ராக்ட் கில்லர்களா இவங்க மாறிடுவாங்களாம். அடுத்த சீனில ஃபேபிள் எங்க தங்குறதுக்கு வர்றானோ அந்த கேங் பாருங்க. ஃபேபிள் வர்றதை நினைச்சு இவங்க கொஞ்சம் டென்ஷனா இருக்கிறாங்க. ஏன்னா அவன் எவ்வளவு டேஞ்சரஸ்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கேங்கோட கேப்டன் அபிஹாரா ஃபேபிளையும் அவனோட பார்ட்னரையும் ஒரு அபார்ட்மெண்ட்ல ஷிஃப்ட் பண்றான். ராத்திரி நேரத்துல ஃபேபிள் அவனோட பார்ட்னர் கூட வெளியே சுத்திட்டு இருக்கான். அடேங்கப்பா. அப்போ இங்க 2 தக்ஸ் வந்து நம்ம ஃபேபிள்ல போட்டு புரட்டி எடுக்கிறாங்க. பாவம்யா அவரு. ஃபேபிளோட பாஸ் என்ன சொல்லிருக்காருன்னா, யாரா இருந்தாலும் சரி, எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, அவர்கிட்ட இருக்கிற ஃபைட்டிங் ஸ்கில்ஸ்ல காட்டவே கூடாதாம். அதனால அவரு அமைதியா அடி வாங்கிக்கிறாரு. யோ கொடுமையே. அந்த தக்ஸ் போனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு வந்து ஃபேபிள் ஹெல்ப் பண்றா. அப்புறம் அந்த பொண்ணு அங்கிருந்து போயிடுறா. வாவ், இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஃபேபிள் ஒரு ஹைலி ட்ரெயின்ட் அசாசின் ஆயிருந்தாலும் சில விஷயங்கள்ல சின்ன குழந்தை மாதிரி தான். எப்படின்னா, சாப்பாட்டுல கொஞ்சம் சூடு இருந்தா கூட அவரால் சாப்பிட முடியாது. என்ன ஒரு குழந்தைத்தனம். அதுவும் ஜப்பான்ல ஒரு டிவி ஷோ கமெடியன் இருக்காரு, பேரு ஜாக்கல். அவரு ஃபேபிள் ரொம்ப ஃபன்னியா தெரியுது. அதனால அவரு அந்த ஷோவை ஒரு சின்ன குழந்தை மாதிரி என்ஜாய் பண்றாரு. ஆஹா. அடுத்த நாள் கேங்கோட கேப்டன் எபிஹாரா ஃபேபிள்ல பார்க்க வராரு. வந்துட்டு அவரோட ஒரு ரகசியமான இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போறாரு. அடேங்கப்பா, அங்க ஒரு ஆளை காட்டுறாரு. அந்த ஆள் யாருன்னா ஒரு எக்ஸ் ரெஸ்லர். அவர் வாழ்க்கையில நிறைய தப்பான வேலை பண்ணிருக்காராம். ஐயோ. எபிஹாரா சொல்றாரு, ஃபேபிள் யார வேணாலும் 6 செகண்ட்ல கொன்னுடுவாராம். அதனால இன்னைக்கு அதை பார்க்க போறாராம். செம்ம த்ரில்லிங்கா இருக்கே. அடேங்கப்பா, உன் திறமையை காமிக்க ஒரு சான்ஸ். நீ போ. அந்த ரெஸ்லர் போட்டு தள்ளு.
ஆனா ஃபேபிள் இஷ்டமில்ல, இருந்தாலும் அந்த ரெஸ்லரோட சண்டை போட போறான். என்னான்னு பார்த்தா வெறும் 3 செகண்ட்ல அந்த ஆளை அரை மயக்கத்துல ஆழ்த்திட்டான். ஐயையோ, பிஹாரா அந்த ரெஸ்லரை உயிரோட கொலை பண்ண ஆர்டர் போடுறாரு. ஆனா ஃபேபிள் முடியாதுன்னு சொல்லிட்டான். ஏன்னா 1 வருஷம் சாதாரண மனுஷனா வாழணும், யாரையும் கொல்லக்கூடாதுன்னு இருக்கானாம். இதை கேட்டதும் பிஹாராவே அந்த ரெஸ்லரை சுட்டு தள்ளிடுறாரு. அப்புறம் 2 பேரும் ஒரு பார் வர்றாங்க. அங்க பிஹாரா ஒரு ஆளை பத்தி சொல்றாரு. பேரு கோஜிமா. கோஜிமா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மர்டர் கேஸ்ல 8 வருஷமா ஜெயில இருக்கானாம். ஆனா நாளைக்கு ரிலீஸ் ஆக போறானாம். அவனை என் தம்பி மாதிரி நினைக்கிறேன்னு சொல்றாரு. அடேங்கப்பா. அடுத்த சீன்ல கோஜிமாவை பார்க்குறோம். ஜெயில இருந்து வந்ததும் நேரா தன்னோட பிசினஸ் பார்ட்னரை பார்க்க போறான். கடந்த 8 வருஷமா ஜெயில வந்து பார்க்காததுக்கும் அவனோட ஷேர் மணியை திருப்பி தராததுக்கும் பயங்கர கோவமா இருக்கானாம். பாப்போம் என்ன நடக்க போகுதோ. அடேங்கப்பா, கோஜிமாவுக்கு ஒரு ஷாக் நியூஸ். அவனோட பார்ட்னர் பொண்ணுங்களை கடத்துறானா? அடக்குடுமையே. பயத்தில் அலரும் முகம் அங்க ஒரு அடல்ட் மேகசின். அதுல அந்த ஃபேபிளுக்கு ஹெல்ப் பண்ண பொண்ணோட போட்டோ பயந்த முகம். கோஜிமா அவனோட பார்ட்னர்கிட்ட இந்த பொண்ணு யாருன்னு கேட்குறான். அதுக்கு அவ முன்னாடி என் அடல்ட் மேகசினுக்கு வேலை செஞ்சா, ஆனா இப்ப வேலையை விட்டுட்டா, எவ்வளவோ ட்ரை பண்ணியும் திரும்பி வரமாட்டேங்கிறான்னு சொல்றான். ஆவேசமான முகம். அந்த பொண்ணோட பேரு மிசாக்கி. அவ ஃபைனான்ஷியல் கண்டிஷன் சரியில்லாததால அவங்க அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்காக அடல்ட் மேகசின்ல வேலை செஞ்சிருக்கா. யோ பாவம். ஏமாற்றம் அடைந்திருந்தாலும் நிம்மதியை வெளிப்படுத்தும் முகம். கோஜிமாவுக்கு பயங்கர கோபம் வந்து அவனோட பார்ட்னரை அடிச்சு அந்த மேகசின் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். சாதாரண மனுஷன மாதிரி ஃபேபிள் ஒரு ஜாப் தேடிட்டு இருக்கான். வழியில மிசாக்கியை மீட் பண்றான். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாங்க. ஃபேபிள் ஒரு ஜாப் தேடிட்டு இருக்கேன்னு சொன்னதும் மிசாக்கி அவனோட பாஸ் கிட்ட கூட்டிட்டு போறா. ஆஹா, அடுத்து என்ன நடக்கும்? ஆச்சரியத்தில் விரியும் முகம். அடேங்கப்பா, ஒரு அப்பாடக்கர் மாதிரி இருந்தா ஃபேபிள், அதனால அவனை ஒரு கூரியர் ஜாப்ல சேர்த்துக்கிட்டாரு. ஆஹா, அப்புறம் நம்ம கொஜிமா அவனோட பாஸ் பிஹாராவை பார்க்க வந்துட்டாரு. ஆஹா, பிஹாரானா கொஜிமாவுக்கு அண்ணன் மாதிரி. அதனால நீ மறுபடியும் கிரைம் பண்ணி ஜெயிலுக்கு போக வேணாம், இங்கேயே என் கூட இருன்னு சொல்லிட்டாரு. ராத்திரியில ஃபேபிள் தன்னோட பழைய காலத்தை நினைச்சு பார்க்கிறாரு. அப்போதான் தெரியுது, ஃபேபிள் சின்ன பையனா இருக்கும்போதே அவங்க அப்பா அம்மா 2 பேரும் போயிட்டாங்களாம். அவனோட பாஸ் தான் சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து வளர்த்திருக்காரு. அடேங்கப்பா, காட்டுல எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அவ்வளவு நல்லா வளர்த்திருக்காரு. அதனால எந்த இடத்துலையும் சர்வைவ் பண்ண முடியுமாம். ஒரு நாள் ஃபேபிள் பிஹாராவை பார்க்க அவங்க வீட்டுக்கு போறான். அங்க கொஜிமாவை பார்க்கறான். வீட்டுக்குள்ள போனா பிஹாரா கீழே விழுந்து கிடைக்கிறாரு. என்னடான்னு பார்த்தா அவருக்கு ஹார்ட் அட்டாக். டக்குன்னு 2 பேரும் சேர்ந்து அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. ஐயோ. கொஞ்ச நேரம் கழிச்சு பிஹாராவுக்கு கான்ஷியஸ்னஸ் வந்ததும் கொஜிமா கிட்ட, ஆமாண்டா, மக்களே கேளுங்க கேளுங்க, ஒருத்தன் இருக்கான், ஒருத்தன். அவன் நம்ம மிசாக்கி பொண்ணுக்கு கெட்டது எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு பயங்கரமா உஷாரா இருக்கான். குறிப்பா கேர்ள்ஸ் டிராஃபிக்கிங் மாதிரி தப்பான வேலையில அவன் மாட்டிக்கிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்கான். ஆனா நம்ம கோஜிமா இருக்கானே, அவன் என்னன்னா அவன் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான். போற போக்குல எதையோ உளறிட்டு போயிட்டானே. அப்புறம் நம்ம மிசாக்கி வீட்டுல இருந்து வெளியே வர்றா. அப்போ பாருங்களேன், கோஜிமா அங்கேயே நிக்கிறான். எதுக்கு தெரியுமா? மிசாக்கி எப்போ வேலை செஞ்சாலோ அதே மேகசின் கையில வச்சுட்டு நிக்கிறான். மறுபடியும் அந்த அடல்ட் மேகசினுக்காக வேலை செய்ய கூப்பிடுறான். அடப்பாவி, மிசாக்கி முடியாதுன்னு சொல்லியும் அவன் என்னன்னா மிரட்டுறான். நீ வேலை செய்யலைன்னா உன் பழைய கதையை ஊருக்கே சொல்லிடுவேன்னு சொல்றான். போறதுக்கு முன்னாடி நம்பரை கொடுத்துட்டு ரெடியானதும் கூப்பிடுன்னு வேற சொல்றான். என்ன ஒரு வில்லத்தனம் பாருங்களேன். கோஜிமா போனதும் மிசாக்கி அப்செட் ஆயிடறா. ஏன்னா எப்படியோ பழைய வாழ்க்கையை மறந்து புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருந்தா. ஆனா இப்ப பாருங்களேன், புது பிரச்சனை வந்து நிக்குது. யோ, இன்னொரு பக்கம் 2 கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் இருக்கானுங்க. அவனுங்க ஃபேபிள் தேடிட்டு இருக்கானுங்க. அச்சச்சோ, அடுத்து என்ன நடக்குமோ? அடேங்கப்பா, நம்ம ஆளுங்க தேடி தேடி அவுகாசிட்டி வந்துட்டாங்களா? என்ன ஒரு ட்விஸ்ட். இவனுங்களை சங் கூப்பிட்டுருக்கான் பாருங்க. ஆஹா, சங் யாருன்னு பார்த்தா பிஹாரா ஆப்போசிஷன் கேங்ல லெப்டினன்ட் இருக்கானாம். எதுக்குடா இவங்களை கூப்பிட்டுருக்கான்? தெரிஞ்சா ஷாக் ஆயிடுவீங்க. அடுத்த சீன்ல மிசாகி கோஜிமா அவங்க அம்மாவோட போட்டோவை அனுப்பும்போது என்ன பண்ணுதுன்னு பாருங்க. கோஜிமா புக்கு மிசாகி எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அப்பப்பா, ஒரு நாள் மிசாகி ஃபேபிள் டின்னருக்கு கூப்பிடுறா. உள்ளுக்குள்ள ஃபேபிள் லவ் பண்றாங்களாம், ஆனா சொல்ல மாட்றா.
அட கொடுமையே. மிசாகி அவனோட சைல்ட்ஹுட் பத்தி கேக்குறா. இவன் எல்லாத்தையும் சொல்றான். மிசாகி ஏதோ டிஸ்டர்ப் ஆயிருக்கான்னு ஃபேபல்ல தோணுது. என்ன காரணம்னு கேக்குறான். ஆனா கோஜிமா பத்தி இவ சொல்லவே மாட்டேங்கிறா. கோஜிமா மிரட்டுறதால வேற வழியே இல்லாம அவன் சொன்ன இடத்துக்கு போறா. கோஜிமா அவளோட ஓல்டு மேகசினை காட்டி நீ கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சவன்னு சொல்றான். ஆஹா, அடுத்து என்ன நடக்கும்னு பார்த்தா தலை சுத்திடும். ஐயையோ, 2 பேரும் சேர்ந்து அசால்ட்டா மணி பண்ணலான்னு சொல்றான் பாருங்க. மிசாக்கி ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைன் போடணும். அதுல என்ன எழுதி இருக்குன்னா எல்லாத்தையும் அவ விருப்பப்பட்டு தான் செய்யறாங்களாம். அப்போ டோர்பெல் அடிக்குது. கோஜிமா யாருன்னு பார்க்க போறான். சீன் கட். அடுத்த சீன்ல ஏபி ஹாரா பயந்து நடுங்கி ஃபேபல் வீட்டுக்கு வர்றான். கோஜிமாவுக்கு ரொம்ப நேரமா ஃபோன் பண்றேன், எடுக்கவே இல்லை. யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு பயமா இருக்குதுன்னு சொல்றான். ஏய், அப்புறம் ரைவல் கேங்ஸ்டர் சாங் டோக்கியோல இருந்து ஷார்ப் ஷூட்டர்ஸை கூட்டிட்டு வந்திருக்கானாம். ஃபேபல் முதல்ல ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் திரும்ப திரும்ப கெஞ்சுறதால ஓகே சொல்றான். அப்புறம் ஏபி ஹாரா கார் எடுத்துட்டு கோஜிமா வீட்டுக்கு போறான். அங்க போய் அவனோட இமேஜினேஷன்ல நடந்த எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறான். காஜிம் வீட்டுல மிசாக்கியோட மேகசின், அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் எல்லாம் கிடைக்குது. இதையெல்லாம் பார்த்த உடனே ஃபேபல் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறான். அடேங்கப்பா, என்ன கதை இது? மைனஸ் கோஜிமா கூடவே மிசாகியையும் தூக்கிட்டாங்களா? ஏபி ஹாரா ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றான். கூடவே சங்கோட இடத்தை கேட்குறான். அது சிட்டில இருந்து கொஞ்சம் தூரமா இருக்குதாம். ஆஹா, அங்க பாரு, சங் அவனோட ஆளுங்களோட சேர்ந்து கோஜிமாவை டார்ச்சர் பண்றான். விஷயம் என்னன்னா, ஜெயில இருந்து வெளியே வந்ததும் கோஜிமா தன்னோட எந்த பார்ட்னரை கொன்னானோ அந்த ஆளு சங்காக வேலை செஞ்சானாம். கோஜிமா ஈபி ஹாரா சொன்னதால தான் அவனோட ஆளை கொன்னுட்டான்னு சங் நினைக்கிறான். அடேயப்பா. இன்னொரு பக்கம் ஃபேபிள் அந்த கடத்தப்பட்ட 2 பேரையும் காப்பாத்த ஒரு பிளான் போடுறான். இத அவனோட பார்ட்னர் தெரிஞ்சுக்கிட்டதும் அவனோட பாஸ் சொன்னதை ஞாபகப்படுத்துறா. இப்படி செய்யாதேன்னு தடுக்கிறா. அதுக்கு ஃபேபிள் கோஜிமாவோட கூடவே மிசாகியும் கடத்தப்பட்டிருக்கா. நான் இந்த சிட்டி வந்ததுல இருந்து மிசாகி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கா, அவ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்றான். இதை கேட்டதும் அவளும் ஃபேபிள் ஹெல்ப் பண்ண ரெடியாகிட்டா. ஆனா இந்த மிஷன் ஃபேபிள் ரொம்ப கஷ்டமா இருக்குமா? ஐயோ, என்ன ஆகுமோ? அடேங்கப்பா, நடக்க போறத பாருங்களேன். ஏன்னா இந்த மிஷனை முடிக்கையில அவன் யாரோட உயிரையும் எடுக்கக்கூடாது. இந்த மிஷனை முடிக்கிறதுக்காக 2 பேரும் ஒரு ஸ்பெஷலான புல்லட் உருவாக்குறாங்க. அது பட்டா மனுஷனுக்கு வலி மட்டும்தான் இருக்கும், சாக மாட்டான். செமையா கஷ்டப்பட்டு அந்த புல்லட்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க. அங்க பாருங்களேன், ஃபேபிளோட பாஸ் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அவன் பிஹாராவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வர்றான். பாஸ் அவனை மிரட்டி சொல்றான், நீ இந்த வேலைக்கு ஃபேபிள் ஒத்துக்க வச்சிருக்க கூடாது. ஏன்னா இந்த மிஷன்ல அவன் யாரோட உயிரை எடுத்தாலும் நான் அவனை கொன்னுடுவேன். இன்னொரு பக்கம் ஃபேபிள் அவனோட பார்ட்னரோட சேங்கோட இடத்துக்கு போறான். அவனோட பார்ட்னரை வெளியிலேயே நிறுத்திட்டு அவன் மட்டும் தனியா உள்ள போறான். சேங்கோட ஆள் ஒருத்தன் ஒரு ரூம்ல மிசாக்கியோட பலவந்தம் பண்ணிட்டு இருந்தான். அப்போதான் ஃபேபிள் வந்து அவளை காப்பாத்துறான். இப்போ ஃபேபிள் முகமூடி போட்டிருக்கிறதுனால மிசாக்கி அவனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. டோக்கியோல இருந்து வந்த அந்த ஷார்ப் ஷூட்டர்ஸ் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டா இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க அர்பன் லெஜண்ட் ஃபேபிள் சந்திக்க போறாங்க. ஃபேபிள் மிசாக்கிய சேஃபா. ஆஹா, என்ன ட்விஸ்ட்! அடேங்கப்பா, அந்த கேங்ஸ்டர் கொஜிமாவை கோடவுன் நடுவுல சேர்ல கட்டி வச்சுட்டான் பாருங்க. நம்ம ஃபேபிள் வந்தா பொசுக்குன்னு போட்டு தள்ளலாம்னு கணக்கு போட்டானுங்க. ஆனா நம்ம ஃபேபிள் இருக்காரே, அவனுங்க நினைப்புக்கு எல்லாம் மேல மனுஷன்யா. வந்துட்டான். சங்கு ஆளுங்களை ஒருத்தன் விடாம கதற வெளுத்து வாங்கி கொஜிமாவை காப்பாத்திட்டான்யா. அப்படியே மிசாக்கியே ஒளிச்சு வச்சிருந்த இடத்துலயே கொஜிமாவையும் ஒளிச்சு வச்சுட்டான். ஆனா இந்த கொஜிமா இருக்கானே சுத்தமக்கு, அவனோட மொக்கத்தனத்தால கேங்ஸ்டர் தெரிஞ்சு போச்சு இவங்க எங்க இருக்காங்கன்னு. அவ்வளவுதான்யா, வெறித்தனமா ஒரு ஃபைட் ஆரம்பிச்சிருச்சு. சண்டையில கடுப்பாய் ஃபேபிள் கொஜிமாவையும் ஒரு சாத்திட்டான். ஏன்னா அவனோட முட்டாள்தனத்தால ஃபேபிள் தலைவலி அதிகமாயிருச்சு. டோக்கியோல இருந்து ஒரு ஷூட்டர் வந்து மிசாகிய பிடிக்க துடிக்கிறான். இன்னொருத்தன் ஃபேபிள் கூட சண்டை போட வந்தான் பாருங்க. என்ன ஃபைட்! புல்லட் தெரிக்குது. திடீர்னு 2 பேரோட கன் மாறிடுச்சு. கடைசியில 2 பேரும் மாத்தி அதிர்ச்சியை வெளிப்படுத்தும் முகம். அடேங்கப்பா, சுட்டு தள்ளுறாங்களே. ஷூட்டர் கிட்ட ஃபேபிள் கன் இருந்துச்சு. ஆனா அதுல இருந்தது எல்லாமே ஃபேக் புல்லட் தான். அதனால ஃபேபிளுக்கு ஒண்ணுமே ஆகலை. ஃபேபிள் அந்த ஷூட்டரை அவன் கன்னாலேயே அடிச்சான் பாருங்க. புல்லட் ஜஸ்ட் மிஸ்ல போயிருச்சு. அதனால அவனும் உயிரோட தப்பிச்சிட்டான். இன்னொரு பக்கம் ஃபேபிள் பார்ட்னர் மிசாகி இன்னொரு ஷூட்டர் கிட்ட இருந்து தப்பிக்கிறா.
சாங்கோட ஆளுங்களை மொத்தமா காலி பண்ணிட்டு ஃபேபிள் 2 பேரையும் காப்பாத்தி கூட்டிட்டு போறான். பிஹாரான்னு ஒரு ஆளுக்கிட்ட மிசாகியை அவ வீட்டுல டிராப் பண்ணிட்டு கொஜிமாவை கூட்டிட்டு ஃபேபிள் நேரா பிஹாரா கிட்ட வர்றான். பிஹாராவுக்கு இப்போ கொஜிமாவோட உண்மை முகம் தெரிஞ்சு போச்சு. சரியான கோபம் அவருக்கு. நான் உனக்கு அப்பவே சொன்னேன்ல, பொண்ணுங்களை வச்சு டிராஃபிக்கிங் பண்ற கேவலமான வேலையெல்லாம் செய்யாதேன்னு. ஆனா நீ என் பேச்சையே கேட்கலன்னு கத்துறாரு. கொஜிமா அவர் முன்னாடி மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கிறான். ஆனா பிஹாராவுக்கு நல்லாவே தெரியும் கொஜிமா திருந்தவே மாட்டான்னு. அதனால அவனை அங்கேயே போட்டு தள்ளுறாரு. அப்புறம் ஃபேபிள் கிட்ட கேட்குறாரு, நான் கொஜிமாவை கொன்னது சரியான்னு. அதுக்கு ஃபேபிள் சொல்றான், கொஜிமாவை நீங்க ஆஹா என்ன திருப்பம், சஸ்பென்ஸ் தாங்க முடியலையே.